ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனார்ட்ஸ் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே குளிர்ச்சியான ரொம்ப ஆரோக்கியமான ஆலோவேரா ஜூஸ் தான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இதை விட சூப்பராக இந்த ஆலோவேரா ஜூஸை பண்ணவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த விதமான கொலகொலப்பு தன்மையும் இருக்காது, எந்த விதமான ஆலோவேரா ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆலோவேராவோட நன்மைகள் தீமைகள் கூட இந்த வீடியோவில் போக போக நான் சொல்ல போகிறேன். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். இப்போ வாங்க அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பார்த்துட்டு நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ நம்ம இந்த ஆலோவேரா ஜூஸ் பண்ணுறதுக்காக ஆலோவேரா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே அழகுக்காண்டி வளர்ப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்கும். இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் வந்து எல்லோ கலரில் ஒரு ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லாம் வந்து நல்லா போகிற அளவுக்கு நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் இதோட ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு வராது. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் உள்ள முள் எதுவுமே இல்லாமல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஆலோவேரா ஜூஸ் எடுத்துக்கிறது மூலமாக நம்மளோட உடம்பை எப்போயுமே குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். நம்மளோட ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சம்மர் டைமில் நம்ம இந்த மாதிரி ஆலோவேரா ஜூஸ் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஆலோவேரா ஜூஸ் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜூஸ் எடுத்துக்கும் போது வயிற்று சம்மந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலுமே இந்த ஆலோவேரா ஜூஸ் வந்து சரி செஞ்சிடும். ஆலோவேரா வந்து சுலபமாக கிடைக்கிறதுனால அதோட மதிப்பு தெரியறதில்ல. ஆனால் இதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ ஈஸியாக கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஆலோவேரா ஜூஸில் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏசி இருக்குது. அது ரெண்டுமே வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம ஃபேஸை வந்து கிளியராகவும் பிம்பிள் ஃப்ரீயாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறத விட உள்ளே யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதில் உள்ள நன்மைகள் நான் சொன்ன மாதிரியே தீமைகளுமே இந்த வீடியோவில் நான் போக போக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஜெல்லை மட்டும் தான் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்கின்னை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஜெல்லை மட்டும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் கொஞ்சமாக. இந்த மாதிரி புளியும் போது அதோட வளவளப்பு தன்மை வந்து கொஞ்சமாக குறையும். இப்போ வந்து நம்ம இதோட ஜெல்லை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ப்ராசஸில் நீங்கள் இந்த ஜூஸை பண்ணும்போது உங்களோட ஜூஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணி இந்த ஜூஸை வந்து செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜெல்லை தனியாக எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதில் உள்ள வளவளப்பு தன்மை இல்லாத மாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சும்மா நார்மலாக பெருசாக கூட கட் பண்ணலாம். ரொம்ப சிறுசாக கட் பண்ண அவசியம் இல்லை. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கிறவங்க இந்த ஆலோவேரா ஜூஸை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இது குளுக்கோஸ் அளவை அதிகமாக குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் இதை எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஆலோவேரா ஜெல்லை நல்லாவே கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு கப் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு இஞ்சி பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே இந்த அளவுக்கு கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக லெமன் ஜூஸும் புழிஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதிலே நம்ம வந்து தனியாக எடுத்து வச்ச ஆலோவேரா ஜெல்லையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து தயிர் எலுமிச்சம்பழம்லாம் சேர்க்குறதுனால இதில் உள்ள வளவளப்பு தன்மை எல்லாமே குறைஞ்சிரும். ரெண்டாவது இதில் உள்ள ஆலோவேரா ஸ்மெல் எதுவுமே வராது. இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதுலேயே வந்து நம்ம டைலூட் பண்ணுறதுக்காண்டி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணதுனால நம்ம இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க.
சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதிகமாக சளி தொல்லை இருக்கிறவங்க இது தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இது அதிகப்படியான குளிர்ச்சினால் நம்ம உடம்புக்கு எடுக்கும்போது ரொம்ப அது குளிர்ச்சி ஆயிரும். ஸோ அவங்களாம் இதை வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஹனார்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.